வீடு எங்கும் மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டு இருக்கின்றன. காகிதத் தோரணங்கள், பலூன்கள், வண்ண விளக்குகள். வில்லியம்ஸின் ஒரே மகளான மேரிக்கு இன்று பிறந்த நாள். 27 வயது முடிந்து 28 வயது பிறக்கிறது. அத்துடன் 8வது முறையாக அவளை பெண் பார்க்கவும் வருகிறார்கள். சரியாக 7 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்து விடுவதாக மாப்பிள்ளை வீட்டார் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். மேரி அழகு மிகுந்தவள், படித்தவள், பட்டம் பெற்றவள், பண்புடையவள், ஓர் அலுவலகத்தில் பணிபுரிபவள், பார்வைக்கு ஒரு பட்டாம்பூச்சி. பாவம், இன்றுவரை அவள் கன்னி வேடம் பூண்டு கிடக்கிறாள். காரணம், அவளுடைய இடக்காலில் ஓர் ஊனம். சிறுவயதில் இளம்பிள்ளை வாதம் வந்து இடக்காலை ஊனமாக்கிவிட்டது. நன்றாக இருக்கும் காகித நோட்டையே 4 முறை திருப்பி பார்த்து வாங்குகிற இந்த உலகத்தில் நுனிக்கிழிப்பட்ட நோட்டு மாறுவது கடினம்தானே? ஆனால் அவள் தந்தை விடா முயற்சியாக என்றைக்காவது ஒருநாள் தன் மகளுக்கு திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்த்து தளராமல் முயல்கின்றார். பொருட்காட்சி சாலையில் பலர் கண்களுக்கு விருந்தாக வைக்கப்பட்ட அலங்கார சிலை போல தன் மகளை ஒவ்வொரு முறையும் அலங்கார கோலத்தில் அழகு பார்க்கிறார். பொருளை எடுத்து பார்த்து வைத்துவிட்டு போவதைப் போல் மேரியை பெண் பார்க்க வருகிறவர்கள் அவளை பார்த்து செல்லுகின்றனரே தவிர கையில் வாங்கிக் கொள்ள ஒருவரு முன் வரவில்லை. கீழே ஒரே ஆரவாரமாக இருக்க மேரி ஜாடியில் தனது அறையில் மேசை மீதுள்ள ஜார்ஜின் படத்திற்கு முன்பு உட்கார்ந்து படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ தன்னை மறந்து தானே பேசுகிறாள். ஜார்ஜ், பார்த்தாயா? ஒருமுறை வாடி வீழ்ந்த மலர் இன்று 8வது முறையாக வசந்தத்தை தேடுகிறது. இந்த பாலைவனம் சோலைவனமாக பூத்துக் குலுங்க ஆசைப்படுவதை பார்த்தாயா? ஜார்ஜ், மேரியின் அத்தை மகன். மேரிக்கு முறை மாப்பிள்ளை. இராணுவத்தில் விமான ஓட்டியாக பணிபுரிகிறான். மேரிக்கென்று பிறந்தவன், மேரியுடன் வளர்ந்தவன். ஆனால் மேரியை வாழ வைக்க மட்டும் மறுத்துவிட்டான். அதற்கும் அவள் ஊனமே காரணம். கடல் காய்ந்தாலும் மலை தரையானாலும் மேரி ஜார்ஜை தனது மனதில் இருந்து என்றும் அகற்றியதில்லை. அவன் மீது கொண்ட காதலின் உச்சகட்டத்தில் ஓர் உயர்ந்த அரியணையில் அவன் அமர்ந்திருந்தான். அதிலிருந்து அவன் என்றும் இறங்க மாட்டான். தன் இதயத்தில் அவனை இன்னும் பூட்டி வைத்திருக்கிறாள். அந்த நாட்களில் கூட மேரி ஜார்ஜை வெறுத்ததில்லை. அன்று மேரியை மணந்து கொள்ளும்படி அவனிடம் வில்லியம்ஸ் கேட்டதற்கு, மேரி படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், உங்களிடம் பணமும் இருக்கலாம். ஆனால் என் அந்தஸ்திற்கும் என் உத்தியோகத்திற்கும் ஏற்றவளாக அவள் இல்லை. மேல் மட்டத்தில் பழகும் என்னை நண்பர்கள் விருந்திற்கும் அழைப்பார்கள். அந்த மாதிரியான நேரத்தில் இந்த நொண்டியை அழைத்துக் கொண்டு போய் அவமானப்படுவதற்கு நான் தயாராக இல்லை. ஊனமான அவளை வைத்துக்கொண்டு காலமெல்லாம் கஷ்டப்பட என்னால் முடியாது என்று தேள் கொட்டியது போல் கூறிய அந்த நாளிலும் அவனை மேரி வெறுத்தது இல்லை. விமான ஒட்டியாக பணிபுரியும் முன் நண்பர்களுடன் 24 மணி நேரம் சதாசீட்டாட்டமும் குடியுமாக இருந்த அந்த நேரத்தில் கூட மேரி அவனை வெறுத்தது இல்லை. பலவீனங்களுக்கு அடிமையாவது அவனது பழக்கமாக இருந்தது. ஜாக்குலின் என்ற ஆங்கில பெண்ணுடன் அவன் சுற்றித் திரிந்த அந்த நாட்களிலும் மேரி அவனை வெறுத்ததில்லை. இன்றும் அவள் இதயம் ஏனோ வீணாக அவனை சுமந்து அலைகிறது. பெற்றவர்கள் எவ்வளவு கூறினும் பேதையவள் உள்ளம் அவனை நினைத்தே வாழுகிறது, வாடுகிறது. அனைவரும் சோபாவில் அமர்ந்திருந்தனர். வந்திருந்த பையன் ஒரு வழக்கறிஞர். அங்கம் குறைந்த அலங்காரச் சிலையை அம்பலத்திற்கு கொண்டு வந்தனர். மாப்பிள்ளை பெண்ணை பார்த்தார். முகம் மலர்ந்தார். மேரி எல்லையில்லா இன்பம் கொண்டாள். மேரியை விட அவள் தாய் தந்தையர் கற்பனை கடலில் கட்டுமரமாக மிதந்தனர். பெண்ணின் வாழ்க்கை தீபம் இனி சுடர்விட்டு பிரகாசமாக எரியும் என்று அளவில்லா மகிழ்ந்தனர். கத்தையாக இருந்த அந்த தினசரி காலண்டர் மெலிந்து காணப்படுகிறதே, அவ்வளவு நாட்கள் விரைவாக சென்றுவிட்டனவா? வியந்த வண்ணம் அன்றைய தாளை கிழித்தாள் மேரி. தோட்டத்தில் பறிந்த மலர்களைக் கட்டி கூட்டிய மலர்ச்சரத்தை மேரியின் அள்ளி முடித்த கூந்தலின் மீது அழகாக்க வைத்தாள் அவள் அன்னை. இன்று மேரிக்கு நிச்சய தாம்பூலம் நடைபெறுகிறது. மாலை 7 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விடுவார்கள். நிலைக்கண்ணாடியின் முன்பு உட்கார்ந்து தனது அழகைத்தானே ரசித்துக் கொண்டிருந்தாள் மேரி. இன்று ஏனோ அவள் அழகை இரட்டிப்பாக காட்டுகிறது அந்த கண்ணாடி. பூரிப்பு மேலிட்டு அவள் இப்பூலோக ரம்மையாகி கண்ணாடிக்கு ஒரு முத்தமிட்டு கண்களில் கருமை நீட்டினரள். பின்னிய சடை 2 முன்னம் தொங்கவிட்டு
முழுநிலவு முகத்தினிலே வாசனை பவுடரை பூசினாள். அருகில் இருந்த தொலைபேசி அடித்துக் கொண்டது. எழுந்தாள். எடுத்தாள். அம்மா, நான் சோமு பேசுகிறேன். என்ன சோமு? ஒண்ணுமில்லை அம்மா. ஐயா உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். டோட். ஜார்ஜா, இதோ வந்து விட்டேன். ஒரு நொடியில் அங்கே வருகிறேன். டோட். மேரியின் இதயத்தில் ஒரு முலையில் குயில் ஒன்று பாடத் தொடங்கியது. மேரியை சுமந்து சென்ற டாக்சி ஆழ்வார்பேட்டைக்குள் ஒரு சந்தினும் 5வது வீட்டின் முன் நின்றது. அமைதியான அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. அழைப்பு மணியை அழுத்தினாள் மேரி. சோமு கதவை திறந்தான். வாங்கம்மா, வாங்க. ஐயா எங்கே? மேரி கேட்டாள். உள்ளே என்று தலை குனிந்தான் சோமு. மாடியில் இருக்கிறாரா? மாடிக்கு விரைந்தாள். மேரிம்மா. அவர் அங்கே இல்லம்மா, கீழே அந்த அறையில் இருக்காரு என்றான் சோமு. திரும்பிய மேரி அந்த அறை கதவை திறந்தாள் மெல்ல. அமைதியான அந்த அறையில் ஒரு சிறிய சிவப்பு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. எங்கோ ஒரு மூலையில் இருந்து ஓர் ஆங்கில இசை மெல்லியதாக வந்து கொண்டிருந்தது. மேரி சுற்றும் முற்றும் பார்த்தாள். எங்கே தேடுகிறாய்? இங்கே இருக்கிறேன். அறையில் இருந்த மேசை விளக்கு எரிந்தது. விளக்கின் ஒளியில் ஜார்ஜின் முகம் தெரிந்தது. என்ன ஜார்ஜ், இருட்டில் உற்றுந்திருக்கிறாய்? வெளிச்சத்தில் வரத் துணிவு இல்லை என்றான் ஜார்ஜ். என்ன சொல்கிறாய் ஜார்ஜ்? ஒன்றுமில்லை மேரி. உனக்கு வாழ்த்து தெரிவிக்கவே அழைத்தேன். மேரி, என் இதய வாழ்த்துக்கள் உனக்கு. தொடங்குகிற பயணம் தொடர்வதற்கு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை ஜார்ஜ். அம்மா அப்பாவின் ஆசைக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கொள்கிறேன். இன்று கூட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பினால் நான் அந்த கல்யாணத்தை இப்பொழுதே நிறுத்திவிடுவேன். வேண்டாம் மேரி, வேண்டாம். ஒரு நேரத்தில் என்னுடன் வாழ்க்கை பயணம் தொடங்க ஆசைப்பட்டாய். அப்பொழுது உனக்கு ஊன்றுகோலாக இருக்க நான் மறுத்தேன். இன்று நானே கால் இழந்து நிற்கிறேன். ஜார்ஜ், நீ என்ன சொல்லுகிறாய்? மேரி திடுக்கிட்டாள். வழக்கம் போல கிளப்பில் குடித்துவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு லாரியுடன் கார் மோதியதில் நான் வெளியில் தூக்கி எறியப்பட்டேன். அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தேன். ஆனால் ஒரு காலை இழந்தேன். மடிமீது இருந்த உள்ளன் சால்வையை மெல்ல அகற்றினான் ஜார்ஜ். மேரி அதிர்ச்சி அடைந்தாள். கண் கலங்கினாள். இப்பொழுது சொல் மேரி, நீ இன்னமும் என்னை மணக்க விரும்புகிறாயா? ஜார்ஜ் வறட்சியாகக் கேட்டான். மேரிக்கு மேனி சிலிர்த்தது. இப்பொழுதுதான் ஜார்ஜ், உன்னை நான் அதிகமாக விரும்புகிறேன். ஏன் காதலிக்கிறேன். உனக்கு ஊன்றுகோலாக இருப்பதில் பெருமைப்படுகிறேன். என்னை ஏற்றுக்கொள் என்று அவன் காலில் விழுந்தாள். எழுந்திரு மேரி. ஜார்ஜ் அவளை தூக்கினான். தயவு செய்து என்னை மறந்துவிடு. உனக்கு கிடைச்சிருக்கும் நல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் என்றவன் கையை நீட்டி ஒரு சிறு பெட்டியை எடுத்தான். மேரி, உன் அத்தையின், அதாவது என் அம்மாவின் நகைகள் இதில் இருக்கின்றன. மருமகளுக்காக இந்த நகைகளை என் அம்மா விட்டுச் சென்றார். உனக்கு திருமண பரிசாகத் தருகிறேன். வாங்கிக் கொள் என்று அவளிடம் நீட்டினான். எனக்கு இந்த பரிசெல்லாம் வேண்டாம் ஜார்ஜ். நீதான் எனக்கு வேண்டும் என்றாள் மேரி உறுதியுடன். தலைகுனிந்தபடி ஜார்ஜ் அமைதியாக இருந்தான். இதோ பார் ஜார்ஜ், என் கால்தான் ஊனம். ஆனால் இதயத்தில் ஊனம் இல்லை. அது இன்றும் உனக்காகவே பசுமையாக இருக்கிறது. உன்னை அனாதையாக விட்டுச் செல்ல மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் உனக்கு ஊன்றுகோலாக இருக்க எனக்கு அனுமதி கொடு ஜார்ஜ். அவன் கைகளைப் பற்றிக் கொண்டு மேரி கெஞ்சினாள். அப்பொழுது அவளைத் தேடிக்கொண்டு அவளுடைய பெற்றோர்கள் வந்தனர். சோமு எல்லா விவரமும் சொன்னான். ஜார்ஜ் என்ற வில்லியம், மேரி உனக்காகவே பிறந்தவள் என்றார். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது. அதை நாம் மாற்ற முடியாது என்றாள் மேரியின் தாய். ஜார்ஜ் மேரியை நோக்கினான். அவன் கண்கள் கசிந்தன. அது ஆனந்த கண்ணீர். நாதழுதழுக்க அவள் கைகளை இறுகப் பற்றினான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.